நமஸ்காரம் மக்களே. இந்த மகா சிவராத்திரி நைட்டில் நடைபெற 4 கால பூஜைகளையும் பார்க்குறது ரொம்ப மிக சிறப்புங்க. என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முதலாக எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. உண்மையிலேயே ரொம்ப ஐ ஃபீல் வெரி பிளஸ்டுங்க. அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு அனுபவமாக இருந்தது. இது நான் பிளான் பண்ணி இது நம்ம இப்படி போகணும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. சடனாக அமைஞ்சது. நைட் ஃபுல்லாக முழிச்சிட்ருந்து சிவன் ஃபுல்லாக அந்த அலங்காரமெல்லாம் பார்த்து அபிஷேகம் பார்த்து 4 கால பூஜை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதை நான் பண்ணிகிட்ருக்கும்போது சிவராத்திரி ஃபுல்லாக முழிச்சிட்டு மார்னிங் 5:30க்கு தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் டயர்ட் இருந்தாலுமே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சிவபெருமானோட பூஜை ஃபுல்லாக 4 கால பூஜையும் பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காலத்துக்கும் ஒரு பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் காலம் பிரம்ம பூஜை, பாலபிஷேகம், செல்வ வளம் பெறுகிறதுக்கு, தடைகள் நீங்கிறதுக்கெல்லாம் இந்த பூஜை சொல்கிறாங்க. 2ஆம் காலம்ங்கிறது நள்ளிரவு முன் விஷ்ணு பூஜை, தயிர் அபிஷேகம், மன அமைதி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், இதுக்காக ஒரு விசேஷமாக சொல்கிறாங்க. 3ஆம் காலம்ங்கிறது நள்ளிரவு, லிங்கோத்பவ காலம். சிவன் லிங்க ரூபமாக வெளிப்பட்ட நேரம் இந்த நேரம் சொல்கிறாங்க. தேன் அபிஷேகம், பில்வ அர்ச்சனை, தாளம்பூ பூஜை, இதெல்லாம் சிறப்பானது. 4ஆம் காலம் அதிகாலை நேரம் செய்கிறது, ஈஸ்வர பூஜை, கரும்பு சாறு அல்லது நெய் அபிஷேகம், பிறவிப்பணி நீங்கி முக்தி அடையறதுக்கு உதவுறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலேயே மிக புண்ணியமான நேரமாகுமாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 4 கால பூஜை தரிசனம்ங்கிறது தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் என்ற 4 நிலைகளை குறிக்கிதான் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்தந்த காலத்தில் இந்தந்த பூஜைகள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தாளம்பூ பூஜை, கரும்பு சாறு, இந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணுறது அது அந்தந்த கோயிலை பொறுத்து இது பண்ணுறாங்க. அங்கே எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பிள்ளையார் கோவிலில் சிவனையும் அம்பாளையும் வச்சுருக்காங்க. அங்கே இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்தது.